அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டாலும் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்துவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. உற்சாகத்தில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள். இன்று வரை பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் தான் மக்களது பணிகளை செய்து வருகிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஓய்வெடுப்பதற்காக வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்திற்கும் செல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் தனது சொந்த தேவைகளுக்காக இல்லாமல் மக்களது தேவைக்காக தற்பொழுது வரை ராமநாதபுரத்தில் தான் இருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக ராமநாதபுரத்தில் வெற்றியடைந்த திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரான நவாஸ் கனியை விட அதிக அளவு இந்த முறை பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவார் என்றும் அதிமுக டெபாசிட்டை இழக்கும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் இந்த முறை நிச்சயமாக டெபாசிட் இழப்பார் என்ற தகவல் வெளியான உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். காரணம், ஏற்கனவே கேரளாவிற்கு உடல்நலை குறைவின் காரணமாக சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை மாற்றக்கூடிய சூழ்நிலை அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவிற்கு வரவுள்ளதாக செய்திகள் அறிந்த உடனே அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தினார். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் சொன்னபடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக ராமநாதபுரத்தில் அதிமுக டெபாசிட்டை இழக்கும் ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்ற தகவலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு யார் வேண்டுமானாலும் ராமநாதபுரத்தில் வெற்றியடையலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் வெற்றியடைந்து விட்டால் அதிமுகவின் தலைமைக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது. காரணம், புதிய சின்னம் சுயேட்சை, அதுவும் மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 2 வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் 5 நபர்களே ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக மறைமுகமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அனைத்தையும் தவிடுபடியாக்கிவிட்டு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி என்ற ஒரே வார்த்தையை வைத்துதான் ராமநாதபுரத்தில் பிரச்சாரமும் செய்தார் பன்னீர்செல்வம் என்ற தகவலும் நமக்கு தெரியும். இந்த முறை நிச்சயமாக ராமநாதபுரத்தில் வெற்றியடைவார் என்ற செய்தி வந்தவுடன் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.